போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு மாவை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பச்சரிசி 5060 பச்சரிசியும் உருட்டு உளுந்து இதுதான் தேவை. 5020 பச்சரிசி வந்து 4 கப்புனா உளுந்து வந்து 1 கப்பு செய்வோம். இது வந்து நார்மலாக தீபாவளிக்கெலாம் செஞ்சு வைப்பாங்க பாருங்கள், நம்ம ஊர் சைடு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி முறுக்கு. இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த 5060 பச்சரிசி 4 கப்பை எடுத்துக்கிறோம். உளுந்தை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து நம்ம வாசம் வர பாருங்க, அப்போ மட்டும் வாசம் வர மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுக்கிறணும். இதுதான் மெத்தடு. இது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னா, இது வந்து ஒரு படி அரிசி எடுத்துருக்கோம், 1/4 படி வந்து உளுந்து எடுத்துருக்கோம். அதாவது 1200 கிராம் அரிசியும் 400 கிராம் உளுந்தும் எடுத்துருக்கோம். எந்த கப்பால் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் உளுந்து அளந்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வறுக்கிறத பார்ப்போம், நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு. இப்போ இந்த மாதிரி உளுந்தை வந்து வெறும் வாணலியில், நம்ம வெறும் சட்டி எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் சட்டியில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். லைட்டாக வாசம் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். கையை வந்து விடக்கூடாது, நம்ம உளுந்தை போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி கையை எடுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி சீராக வறுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். உளுந்து வாசம் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த அளவு வந்தோடனே நம்ம வந்து அரிசியோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அரிசியோட சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க சொல்லிடுங்க. இப்போ வந்து இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா ரைஸ் மில்லே வந்து உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா இந்த அரைச்ச மாவை வந்து அங்கேயே ஆற வச்சு நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம சூடாக வந்து நம்ம போட்டு மூடிடக்கூடாது, அது மெயினான ஒரு விஷயம். நம்ம இங்கே வந்த பிறகு அங்கே இடம் இல்லைன்னா நம்ம இங்கே வந்த பிறகு வந்து நம்ம ஆற வைக்கணும். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பாருங்கள், நம்ம ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தோம். இந்த மாவு நல்லா 3 தடவை அரைச்சாங்க, அப்போ தான் கொஞ்சம் நைஸாக அரைக்கும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக நம்ம இப்படி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கூட நம்மளுக்கு சொல்கிறோம் பாருங்கள், திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஏதாவது செய்யணும்னா ஒரு டம்ளர் அளவு கூட எடுத்து அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். நிறையா செய்யணும், உடனே எல்லா மாவையும் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இருக்கும், வண்டெல்லாம் வைக்காது. 3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம். இன்னும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாவை பாக்கெட் நல்லா ஏர்டைட்டு ஜிப்லாக் கவர் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கவர் தீர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் நம்ம தேவையோ முறுக்கு செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து மொத்தமாக செய்ய மாட்டோம், இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு அளவு எடுத்து அந்த அளவு செஞ்சு பாட்டிலில் வந்து நாங்கள் முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து மொத்த மாவு அளவு. இதை வந்து நான் வந்து அரைப்படி இப்போதைக்கு உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக அரைப்படி மாவில் வந்து செஞ்சிடேன். அரைப்படினா வந்து 800 கிராம் 800 கிராம் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் வந்து ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன், இதே சைஸில். இதை எடுத்து இந்த மாதிரி இந்த அரைப்படி மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முறுக்குனாவே எள்ளு தான். கருப்பு எள்ளு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட போடலாம். கருப்பு எள்ளு, இது வந்து ஓமம், அதாவது இதுவும் எள்ளும் ஓமமும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து அரைப்படி அளவுக்கு சொல்கிறேன். இதோட கம்மியாக போட்டிங்கன்னா இதில் ஹாஃப் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை. அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன். இந்த ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன். அப்புறம் வந்து எண்ணெய்
சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கு வந்து நல்லெண்ணெயிலலாம் பொரிக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கு. இந்த 1 லிட்டரும் ஃபுல்லாக அந்த அரைப்படி மாவுக்கு வராது. இந்த மிச்சம் இருக்கும் சுட்டதுக்கப்புறம். ஆனால் நம்ம வந்து முறுக்கு சுடும்போது அளவாக ஊற்றி சுடக்கூடாது. நல்லா அந்த முறுக்கு வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தேவையானது வந்து முறுக்கு உலக்கு. நீங்கள் எந்த முறுக்கு உலக்கு வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறதுனா வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு முறுக்கு மொத சுடும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அச்சு வந்து நாங்கள் எப்பயுமே நார்மலாக இந்த அச்சு தான் போடுவோம். நீங்கள் வந்து எப்படி போடுறீங்களோ போட்டுக்கோங்க. இது மாவு பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இது வந்து பிணையும் போது நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு மதிப்பாக எடுத்து வச்சுருக்கோம். பிணையும் போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து இந்த மாவு பிணையிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எண்ணெயை வந்து நம்ம காய வச்சுக்கிறோம். நல்லா காயணும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். இது எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த எண்ணெய் கக்கல் வாடை பிடிக்காதவங்க கூட அந்த முறுக்கில் வரும் பாருங்கள், அந்த வாசம் கூட இல்லை, அந்த வாடை கூட இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் நம்ம ஊற்றிருக்கிறோம். இது வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். ஊற்றி பாருங்கள், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பிடிச்ச வாசம் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த சைடில் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா காயட்டும். நம்ம மாவு பிணையிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா மாவு பிணையிறதுக்கு. இப்போ வந்து மாவை ஃபஸ்ட்டு போடுறோம். இந்த மாவு வந்து நம்ம சலிக்கலாம் இல்லை, நல்லா அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்த மாவை தான் இப்போ நம்ம போடுறோம். போட்டுட்டு எள்ளு, ஓமம், பெருங்காயம், அப்புறம் வந்து உப்பு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறோம். உப்பை வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. உப்பை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கலக்குங்க. இந்த மாதிரி கலந்து ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு இந்த எள்ளு ஓமத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில். இல்லைன்னா ஒரு பக்கம் நிறையா எள் இருக்கும், ஒரு பக்கம் நிறையா அது கம்மியாக இருக்கும். அதுக்காக பார்த்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைகிறோம். கையில் தான், இதில் மாவில் ஊற்றாமல் கையில் இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். என்னென்னா இந்த மாதிரி முறுக்கு நம்ம சுட்டு எடுக்கும்போது வந்து அதை வந்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி கீழே வடிஞ்சுக்கிறோம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு இந்த வடிகட்டியை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க, பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு சுட்டு இந்த இடத்துல நீங்கள் போட்டு அது எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்துச்சுன்னா அது வடிஞ்சுக்கிறோம். இப்படியே வைக்கக்கூடாது. இது கீழே இருந்த ஒரு பாத்திரம் வைக்கணும் கண்டிப்பாக. இது ஒன்று. அப்புறம் வந்து நம்ம முறுக்கு நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள், அந்த கரண்டி. அப்புறம் வந்து இந்த குழி கரண்டி எதுக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் 2 கரண்டி எடுத்து நம்ம இங்கே வந்து இந்த மாவில் ஊற்றுவோம் அதுக்காக. அப்புறம் அதே மாதிரி முறுக்கு சுட்டு நம்ம வடித்த முறுக்கை ஒவ்வொன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மாவை வந்து இந்த மாதிரி உருண்டையாக போடாமல் நீளமாக போட்டு பாருங்கள். போட்டு உடனே வந்து இந்த மாதிரி வெந்து வரும். இந்த மாதிரி மேலே அப்படியே மிதந்து வருது பாருங்கள் மாவு. அப்படின்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கரண்டி எண்ணெயை எடுத்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவில் ஊற்றிக்கிறோம். அதாவது அரைப்படிக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் போதும். நீங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டால் அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கோங்க, கூட போட்டால் அதுக்கு தகுந்தாப்பில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து இந்த கிறிஸ்பினஸ் நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த ஒரு கரண்டி சூடான எண்ணெயை ஊற்றும் போது இதை வந்து சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். சப்பாத்தி போடுவோம் பாருங்கள், அந்த மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் உலக்கில் புளியும் போது வராது. இது மாதிரி பிணைஞ்சாச்சு. பிணைஞ்ச உடனே வந்து நம்ம முறுக்கு சுடணும். இதை பிணைஞ்சு நம்ம மாவு புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. நிறையா நீங்கள் அளவு போட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக அளவான மாவை எடுத்து தான் நம்ம பிணையணும். நிறையா போட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து புளிச்சிரும்.
அதனால் வந்து இப்போ இந்த அளவு எடுத்துக்கிறோம். நம்ம பிணைஞ்சு நம்ம ஊரெல்லாம் வைக்கலாம். பிணைஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ வந்து உலக்கில் வந்து வைக்க போகிறோம் மாவை. இப்போ வந்து இந்த உலக்கில் வந்து இந்த மாதிரி அச்சை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். நீங்கள் எந்த உலக்கு யூஸ் பண்ணாலும் அதுபடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அச்சை வச்சு இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கிறோம். மாவை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். கையிலலாம் ஒட்டலை பாருங்கள், அதுதான் வந்து பக்குவம். கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிறோம், லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி உள்ள அந்த உலக்குல விட்டுக்கிறோம். இந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ரவுண்டு, பெரிய ரவுண்டாக தான் போடுவோம். முறுக்கு ஷேப் வேணும்னா முறுக்கு ஷேப் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக. இப்போ வந்து இந்த மாதிரி பெருசாக போட்ட உடனே வந்து இந்த மாதிரி பெரிய சினுக்கரிக்கை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே உதுத்து விடணும். இல்லைன்னா வந்து அப்படியே ஒன்று சேர்ந்துக்கிறோம். இது கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி வரும், நம்ம உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கணும், அப்போ தான் வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு சினுக்கரிக்கை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கை எடுக்கிறதுக்கு. நீங்கள் ரவுண்டாக போட்டாலும் சினுக்கரிக்கை யூஸ் ஆகும், எப்படி போட்டாலும் உங்களுக்கு சினுக்கரிக்கை வந்து யூஸ் ஆகும். இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து நல்லா முறுன்னு வேகணும். ரைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் ஆகும். உங்களுக்கு எந்த இது மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் இருக்குது, திருப்பி விட்டுக்கிறோம் லைட்டாக. இது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே ரவுண்டாக போட்டு நாங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு அப்படியே உடச்சி விட்டுருவோம். உடச்சி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சின்னதாக ஒவ்வொரு முறுக்காக வேணும்னாலும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம அடுத்த செட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு தட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, கீழே வைக்காமல். இப்போ வந்து முறுக்கு நம்ம போடும்போது எப்படி இது ஒரு சத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த எண்ணெய் அந்த சத்தம்லாம் இல்லாமல் அப்படியே சவுண்டெல்லாம் அடங்கி நல்லா இருக்குது. இந்த கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா அப்படி வடிய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ரொம்ப கருக எடுக்காமல் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக சுட போகும்போது வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சுட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஹையில் வச்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம அடுத்த செகண்ட் செட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த முறுக்கு வந்து கரெக்டானதாக இருக்குது வெந்து அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவில் வந்து நீங்கள் இந்த உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி உடச்சா அப்படியே நரன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம நேரடியாக வந்து அடுப்பில் வந்து சுட தெரியாதவங்களுக்கு, கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கரண்டிகளை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சின்ன தனித்தனி முறுக்காக வரும், அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை வந்து திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு நம்ம ரவுண்டு பண்ணிக்கிறோம். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு முறுக்காகவும் வரும். அதே மாதிரி டைரெக்டாக அடுப்பில் வந்து நம்ம போடுறது கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க. இதில் பெரிய கரண்டிலேருந்து சின்ன கரண்டி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே தலைகீழாக அப்படி திருப்புறோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க, லைட்டாக அப்படி திருப்பினா போதும். இந்த கரண்டி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. கழுவுனோடனே இந்த மாதிரி சுற்றி போடக்கூடாது. நல்லா கழுவி ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்பில் போடுறோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு தனித்தனி முறுக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பயமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
இதே இது இப்போ டேரெக்டாக அடுப்புலையே சின்ன சின்ன ரவுண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக சின்ன சின்ன முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டேரெக்டாகவும் செஞ்சுக்கலாம். இது நல்லா சவுண்டு அடங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிடுறோம். நம்ம அந்த முறுக்கு செஞ்சோம் பாருங்கள், அதே மாதிரி தான் நல்லா சவுண்டு அடங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம முறுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இது பாருங்கள், இது தனித்தனி முறுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் ஒன்றும் செய்யாது, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஊர் ஹோம் ஸ்டைல் முறுக்கு.